இயேசுடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு. ஆமென். நம்ம எல்லாரும் யாரா இருந்தாலும் வஞ்சனை இல்லாமல் நேசிக்கணும், வஞ்சனை இல்லாமல் பார்க்கணும், வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கணும். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசவே கூடாது. ஆமென். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என்ன செய்யக்கூடாது? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. உண்மைதான் பேசணும். ஆனா என்ன பேசக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஆமென். ஏன் பொய் பேச வேணாங்கிறார்? காரணம் என்ன? இந்த பொய் எவ்வளவு பெரிய டேஞ்சர் உங்களுக்கு தெரியுமா? ஏன் பொய் பேச வேணான்னு சொன்னார் ஆண்டவர்? இந்த பொய்யுக்கெல்லாம் பிதா யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாசு. பொய்க்கு பிதா யாருங்க? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொய்யுக்கும் பிதா யாருங்க? பிசாசு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்புறம் 12ஆம் வசனத்துல, என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். அடுத்து சொல்றார் 13ல, பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடிய காலம் மட்டும் முன்னிடத்தில் இருக்கலாகாது. எவ்வளவு அருமையா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஏன் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்னா நம்முடைய நன்மைக்காக. ஆமென். இதெல்லாம் நம்ம செய்யலன்னா பிசாசு நம்மள என்ன செஞ்சிருவான்? வஞ்சித்துருவானா இல்லைங்களா? இப்ப நம்ம பொய் சொன்னா யார் பாத்துக்கிட்டு இருக்கா? வெளியில இருந்து யாருக்கு தெரியும் பொய் சொல்றது? பிசாசுக்கு தெரியும். அவன் பாத்துக்கிட்டே இருக்கிறான். எப்படா நம்ம பொய் சொல்லுவோம், எப்படா விழுந்து போவோம், எப்படா பாவம் செய்வோம், எப்படா சத்தியத்தை மீறுவோம், எப்போ வசனத்தை கை கொள்ளாம போவோம், எப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியாம போவோம் அப்படிங்கறத வெளியிருந்து யார் பாத்துக்கிட்டு இருக்கா? பிசாசுனோட பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவன் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாத நேரம் தான் நம்மளை சோதிக்கிறான். பிசாசு சும்மா யாரையும் சோதிக்க முடியாதுங்க. அவன் யாரு? இயேசு அவன் தலையை என்ன செஞ்சிருக்கிறாரு? தலையை நசுக்கி வச்சிருக்கிறாரு. வால் மட்டும்தான் ஆடுது. அவர் தலையை நசுக்கிட்டாரு. அவனால இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. விசுவாசிகளுக்கு எப்ப சோதனை பிசாசு கொண்டு வர்றான்னா, நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போற நேரம் சோதனை கொண்டு வர்றான். பாருங்க, கர்த்தர் எதுக்கெல்லாம் கீழ்ப்படிய சொல்றாரோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்? அப்ப கீழ்ப்படியலன்னா யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். நான் ஆண்டவர் கீழ்ப்படிங்கிறது யாருக்கு? எனக்கு தெரியுமா தெரியாங்களா? நான் ஒரு விஷயத்துல ஆண்டவர் கீழ்ப்படியலன்னா எனக்கு 100% தெரியும் நான் கீழ்ப்படியல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 2வது, தேவனுக்கு 100% தெரியும். 3வது, பிசாசுக்கு 100% தெரியும். ஆமென். அப்ப நான் எந்த விஷயத்துல கீழ்ப்படியலையோ அந்த விஷயத்துலதான் சோதனை வரும். ஆமென். அதனாலதான் சொல்றார் ஆண்டவர், இதெல்லாம் செய்யாதீங்கன்னு ஒரு பட்டியல் கொடுக்கிறார்.